So hello guys, welcome back to Sports Together. சென்னை எஃப்சி vs ஹைதராபாத் எஃப்சியோடைய ஒரு ப்ரிவ்யூவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னத்தங்க சொல்கிறது, ஒரு என்ன டீம்னு தெரியல. இது சென்னை எஃப்சி நிறைய வாட்டி காத்திரிட்டோம். ஓவன் காயிலை பற்றி காத்திரிட்டோம், பிளேயர் செலெக்ஷனை பற்றி காத்திரிட்டோம், மேனேஜ்மெண்ட்டை பற்றி காத்திரிட்டோம். ஸோ இந்த மேட்ச்சை நம்ம ஒரு ப்ரிவ்யூவாக மட்டும் பார்ப்போமே. சென்னை எஃப்சியும் ஹைதராபாத் எஃப்சியும் பாட்டம் பிளேஸ்டு 2 டீம்ஸுக்கு நடக்கிற ஒரு மேட்ச். ஒருவேளை இந்த மேட்ச்சை நம்ம ஜெயித்தோன்னா 2 ஸ்டெப் முன்னாடி போவோம். ஹைதராபாத் ஜெயித்தாங்கன்னா 10 பாயிண்ட்டுக்கு வருவாங்க. அடுத்த கேம் நம்ம கன்ஃபார்ம் தோப்போம் மும்பை கிட்ட. அப்போது ஹைதராபாத் அடுத்த மேட்ச் ஜெயிச்சுன்னா ஹைதராபாத் நம்மளை விட மேலே போவாங்க. ஸோ இதுதான் கேள்வியே. ஓவன் காயல் வழக்க போல் கதையாக சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ப்ரெஸ்ஸில் தாமஸ், புசிடார், பேண்டோவிக், சாபாலாஸ்லாம் இருந்தாங்க. அவங்க இருக்கும் போது சாங்தே, விஷால் கேத், தீபக் தாங்கரின்ற மாதிரி பிளேயர்ஸ் இருந்தும் அவங்களால பெருசாக இந்த கிளப்பை ரீச் பண்ண முடியல. ஆனால் போன வருஷம் நான் என்ன பண்ணி காமிச்சேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணுறோன்றத அப்படின்னு சொல்லியிருக்காரு. உனக்கு தெரியும்யா, எங்களுக்கு தெரியலையே என்ன பண்ணுற நீ. போன வருஷம் அந்த டாப் 6 ஐயோ அதை கட்டிட்டு அழுகுறாருங்க இந்த ஓவன் காயில். எப்படி போகணும் அந்த டாப் 6 யாராவது தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்களேன். ரொம்ப மட்டமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மற்ற டீம்னால் நம்ம டாப் 6 போகணும், நம்மளா டாப் 6 போகலை. அதை ஒத்துக்கவே மாட்டுறார் ஓவன் காயில். இவர் என்னமோ டீமை டாப் 6 கொண்டு போன மாதிரியும். நான் எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, பெங்களூர் எஃப்சி 5 கேமில் 3 கேம் ஜெயிச்சா போதும், தோத்தாங்க. நார்த் ஈஸ்ட் 5ல் 2 ஜெயிச்சா போதும், 1 தான் ஜெயித்தாங்க. ஈஸ்ட் பெங்கால் 5ல் 1 வின்னு 2 ட்ரா தேவைப்படும். 4 தோற்று ஒரே ஒரு ட்ராவோ வின்னு எடுப்பாங்க. இது மூலிமா தான் நம்ம உள்ளே போகணும். நம்ம என்னமோ டாப்பாக பர்ஃபார்ம் பண்ணி போகல. என்ன பிளே. சென்னை எஃப்சி ஃபேன்ஸ்லாம் மெச்சூர்ட் ஃபேன்ஸ். நாங்கள் சும்மா இந்த வின்னுன்ற ஆள் நம்ம கிடையாது. நம்ம கிளப்பை வின் பண்ணும் போதும் பார்த்துருக்கோம், படு மோசமான டைம்லேயும் பார்த்துருக்கோம். நம்ம கேட்குறது வின் அண்ட் லூஸ் இஸ் பார்ட் ஆஃப் எ கேம். நம்ம கேட்குறது பிளேயிங் ஸ்டைல். உன் டாக்டிக்ஸ் தான் என்ன. 2 சீசன் ஆகுது ஓவன் காயில் அவரோட டாக்டிக்ஸே தெரியல, என்ன பண்ணுறாருன்னே தெரியல. சும்மா கோவமாக மட்டும் இருந்தால் பத்தாது. நீ கிளப் நோ ஒன் இஸ் கிரேட்டர் தென் கிளப்புங்க, ஓகேங்களா. எனக்கு என்ன பண்ணணும்னு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியும். ஏன் கியான் குறிக்கிறத ஆட வைக்கலான்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டால் கோவமாக பதில் சொல்கிறது. நீ வெறும் ஒரு கோச். நாங்கள் இருந்தா நீ இருக்கணும், நீ போனால் நீ போகணும், அவள் தான் உன் வேலை. ஓப்பன்லி ஸ்பீக்கிங் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. இவர் என்னமோ கிளப்பை விட ஐயர்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் சரி, அவரோட பதில் சொல்கிற தோரணையாக இருக்கட்டும். அவர் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியும். அப்போ நாங்கள் என்னத்துக்கு ஃபேன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எது கூவி டிக்கெட் விற்றுட்டுருக்கு. நீ எதுக்கு விற்கிற? நீ மட்டும் ஆடிட்டு போக வேண்டியது தானே. ஒரு கேம் பிளே இல்லை. கொஸ்டின் கேட்குறாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், ஏன் கியானும் குறுக்கியெடுத்து ஆட மாட்டீங்கன்னா என்ன விளாண்டாங்க நீங்கள் பார்த்தீங்கல்ல, எப்படி ஆட வைக்க சொல்கிறீங்க? ஃபருக்கையும் இர்ஃபானும் ஒரு நேஷனல் டீமில் ட்ராப் பண்ண சொல்கிறீங்களா? என்ன கேள்வி கேட்குறீங்கன்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குற. எங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியும், நாங்கள் எப்படி செய்வோன்னு எங்களுக்கு தெரியும். உன்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அடுத்து ஒரு 4-5 மேட்ச்சுக்கு அந்த கேள்வி கேட்டவங்கன்னா வர முடியல. மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு தெரியலங்க. ஓவன் காயில் பார்த்து மேனேஜ்மெண்ட் பயப்படுதா, அந்த ஒரு கேள்வியே வருது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். மேட்சோட ப்ரிவ்யூக்கு வருவோம். ஒரு ஹைதராபாத் டீமில் எதுவும் இல்லைன்னு பேசின டீமு, அந்த டீம் கிட்ட வின்னை கேரண்டி பண்ண முடியல. நம்மளால் ஒரு கேரண்டியாக ஒரு ப்ரிவ்யூ பேச முடியல. ஈஸ்ட் பெங்கால் கிட்டே எதான் ஆச்சு. ஒரு வாட்டியும் இந்த சென்னை எஃப்சியோடைய கேம் பிளே இப்படி தான் இருக்குது. எந்த டீமுக்கெல்லாம் நம்ம ஜெயிப்புன்னு சொல்லவே முடியல. அதுவும் இந்த லாஸ்ட் 3 கேமுங்க, அந்த கேரளா பிளாஸ்டர்ஸு, மோகன் பகானு, ஈஸ்ட் பெங்கால் ஒஸ்ட்டு அடிமட்டமான ஒரு கேமு. என்ன கேம்னே தெரில. அதெல்லாம் மோகன் பகான் கிட்ட உள்ளே வரும்போது ட்ரான்ற மென்டாலிட்டியோட வந்தீங்க. பின்ன அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஒரு கோல் போச்சு, முடிஞ்சு போச்சு. ட்ரா தான் பண்ண போகிறேன்னு ஒரு மென்டாலிட்டியோட வந்தீங்கன்னா இதுதான் நடக்கும். அதுதான் நடந்தது. ஈஸ்ட் பெங்கால் கிட்ட ஃபஸ்ட் ஹாஃபே ஏதோ ஓகேவான பர்ஃபார்மன்ஸு. பெருசாக ஈஸ்ட் பெங்காலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாடிக்கிட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃபு ஒன்றுமே இல்லை, 0. என்னத்தை சொன்னாருன்னு தெரில. ரூம்குள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் மட்டமான கேமு. இப்போ இதுக்கெலாம் வேறு சில ஓவன் காயில் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை ப்ரோ ஒரு டென்ஷனாக போனார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேனலில் மோனிஷ் கூட சொல்லியிருந்தார், இல்லை ப்ரோ பார்த்தீங்கன்னா டென்ஷனாக போனார், இந்த ஹைதராபாத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்.
இவர் டென்ஷனாக போய்ட்டு ஹைதராபாத்தில் சேஞ்ச் பண்ணி ஜெயிச்சாலுமே அதுக்கு அடுத்த மேட்ச் வேறு டீம் இறக்குவார். இவர் வேறு டீம்னா என்ன, இவரோட பழைய டீம், இவர் செல்லப்பிள்ளை, ஃபரூக் சௌத்ரி, இர்ஃபான் யாதவ் இவங்கெல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. ஃபரூக் சௌத்ரிலாம் ஏங்க விளையாடுறான், யாரை கேட்டு விளையாடுறான்? அவன் சென்னை எஃப்சியில் இருக்கிறதே தப்புன்னு நான் சொல்லுவேன். அவன்லாம் எதுக்கு இருக்கானே தெரில. இந்தியன் டீம் விளையாடுற பிளேயரை தூக்க சொல்கிறீங்களா? ஐயோ, இந்தியன் டீமில் ஆள் இல்லையா? இர்ஃபான் யாதவ் ஓகே டெஸ்டிங்கு, பிராண்டன், அனிருத் தாப்பா இவங்களாம் இன்ஜோர்டு வேறு இருந்தாங்க அந்த ஒரு கேம். அதனால் ஃபரூக் சௌத்ரி விளையாடினா, இர்ஃபான் யாதவ் வரல. அப்போது சும்மா இந்தியன் பிளேயர் எவனோ விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. அர்ஜென்டினா போச்சுங்களா? இது என்னங்க பேசுகிறாரு அவர்? தெரிஞ்சு பேசுகிறாரா, எதாவது புரிஞ்சு பேசுகிறாரா? அவர்கிட்ட கேட்டால் வந்துட்டு என்ன டாக்டிக்ஸு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் நல்லா தானே போயிட்டுருக்கு, என்ன பிரச்சனை, நல்ல ரிசல்ட்ஸ் தானே வருதுன்னு சொல்கிறாரு. என்ன நல்ல ரிசல்ட் வந்தது? அவர் என்ன நினச்சிட்டு பேசுகிறாரு? போன வருஷமும் 11 கேமில் 12 பாயிண்ட் தான், இந்த வருஷமும் 11 கேமில் 12 பாயிண்ட் தான். அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா, தெரியாமல் பேசுகிறாரா, எதாவது புரியுதா, புரியலையா? அவருக்கு எதுவுமே தெரிலங்க நமக்கு. ஒரு யங் ஹைதராபாத் சைட், அவங்கக்கிட்ட எப்படி ஜெயிக்கலான்றதை பிளான் பண்ணுவோம் நம்ம வாங்க. ஹைதராபாத் கிட்ட எப்படி ஜெயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தோடைய 2 ஃபுல் பேக்ஸுமே கொஞ்சம் வீக்கர் ஃபுல் பேக்ஸ். அவங்களோட டிஃபெண்டர் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் டிஃபெண்டர். அவர்கிட்ட நீ கிராஸ் போட்டு விளையாடி தொலையாத, லாங் பால் விளையாடி தொலையாத, ஓகேவா? அவர் மீட் பண்ணுறாரு, லாங் பால் கிராஸஸ் எல்லாம் எட் பண்ணி வெளில அனுப்புகிறாரு. ஹைதராபாத் மேட்ச் ஏதாச்சும் பார்த்துட்டு வா. அவனுக்கு போன வாட்டி விளாட்ன ஹைதராபாத் அவங்க மேட்சஸ் எல்லாம் பார்த்துட்டு வா. சும்மா இஷ்டத்துக்கு கிராஸு போட்டு தள்ளி சாவடிக்காதீங்க. பாலை கிரவுண்டில் வச்சு ஆடுங்கடா. பேசிக் ஃபுட்பால்ரா அது. பாலை கிரவுண்டில் வச்சு விளையாடுங்க, த்ரூ பாஸ் பண்ணி விளையாடுங்க. ஃபுல் பேக்ஸ்லாம் வீக்கான ஃபுல் பேக்ஸ் ஹைதராபாத்தில். அழகாக மீட் பண்ணலாம், அழகாக உள்ளே கொண்டு போகலாம். மிட்ஃபீல்டர் லெனி ராட்ரிகஸை தவிர்த்து யாரும் கிடையாது அங்கே. அழகாக பீட் பண்ணலாம். ஆனால் அது கிரவுண்டில் வைக்கணும். கானஷில், லூகாஸ் பிராம்பில்லா, உங்ககிட்ட தான் பேஸ் இருக்குது, ஸ்கில் செட் இருக்குது, ஓடு, எதையாவது பண்ணு. கானஷில்கில் பால் வந்தால் ரைட் விங்கில் ஓடுறாரு. ஆனால் அவரை மட்டும் குறை சொல்ல முடியலங்க, அவர் மட்டும்தான் ஆடுறாரு. லூகாஸ் வந்து ராஃபாவுடைய ஷூவை ஃபில் பண்ணல அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லூகாஸ் கையில் பாலை போடணும். போன மேட்ச் ஈஸ்ட் பெங்கால் மேட்ச்சில் கிரவுண்டில் பார்த்த ஒரு 4-5 நண்பர்கள் நம்மக்கிட்ட வந்து சொன்னாங்க, ஒரு 30 வாட்டி கத்திருப்பார் லூகாஸ், பாலை போடுறான்னு டென்ஷனே ஆகிட்டாருன்னு. சும்மா நீ லாங் பால் தான் ஸ்ட்ராட்டஜினா எதுக்கு லூகாஸ் பிராம்பில் சைன் பண்ணிங்கன்னு தெரில. ஒரு நார்வே, ஸ்வீடன், இங்கிலாந்து பிளேயர்ஸை சைன் பண்ணியிருக்கலாம். பிரசிலியன் பிளேயரை வாங்கிட்டு, அதுவும் ஒரு பிலோ 6 ஹைட்டு, 5.7 5.6 தான் இருப்பார். அவர்கிட்ட வந்துட்டு நீ லாங் பால் போட்டு விளையாடுறனா உன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியல. அந்த லாங் பால் இலவை விட்டு தொலை, தயவு செஞ்சு விட்டு தொலைடா. ஓவன் காயல் இஷ்டத்துக்கு கடுப்பாகுது எனக்கு. என்ன லாங் பால்னே தெரில, சும்மா லாங் பால். சரி நீ போடுறியா, என்ன சொல்கிறாரு, கிராஸஸ் வந்து எவ்வளோ கிராஸ் போட்டிருக்கோம் சொல்லுங்கள் பாருங்கள் அப்படின்னா, நீ நிறைய கிராஸ் போட்டிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. 638 கிராஸ் போட்டிருக்கேன், 112 கிராஸ் தான் மீட் ஆகிருக்கு. யாருக்காக போடுற கிராஸை? என்னத்தை சொல்கிறது, திரும்பி கதற வேண்டியது தான். ஸோ ஃபுல் பேக்ஸை அட்டாக் பண்ணணும். ஹைதராபாத்தில் அந்த ரபியை வந்து ஸ்டாப் பண்ணணும். ரபி மடித்து காமிச்சார், மந்தாரா தேசாயை படுக்க போட்டார் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ரபி. ஸோ மந்தாரா தேசாய் இந்த வாட்டி கொஞ்சம் அப்ரண்ட்டில் விளையாடணும். பிளேயிங் 11 என்னடா சேஞ்சஸ் கொண்டு வருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குர்கிரத்தையும் கியான் நசீரையும் உள்ளே கொண்டு வருவேன். 2 டிஎம்எஃபோடையே போகும். ஒரு டிஎம்எஃப் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை, 2 டிஎம்எஃபோடைய கூட போ. நாம்தேக்கு நிறைய விளையாட கொடுத்தேன், நாம்தே பேலன்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான், ரெஸ்ட்டு கொடுத்து பாரு. ஜிட்டேஸ்வரை உள்ளே கொண்டு வா, பேஸ் இருக்குது ஜிட்டேஸ்வர் கையில், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதான்னு பாரு. அதே பிளேயிங்கில் அவனை இறக்கி சாவடிக்காத, ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வா. ஜிட்டேஸ்வரை விளையாடிப்பார். எட்வினை எதுக்கு சைன் பண்ணிங்க? முதல்ல எட்வினை சைன் பண்ணதே தப்புன்னு சொல்லுவேன். எட்வின் அண்ணாவை ஏங்க உங்கள் அந்த பொசிஷனில் 4 பிளேயர் இருக்கும்போது 5வது பிளேயரை எதுக்கு எட்வின்னு? அவர் வேறு ஏதோ டீமில் போயாச்சும் நல்லா விளையாடிருப்பார். அவரை உட்கார வச்சு அவர் கரியரை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சான்ஸ் கொடுத்து தான் பாரு, எட்வினை இறக்கி தான் பாரு. ரைட் பேக்கில் ஆட வச்சாச்சும் தொலை, எதையாவது பண்ணி அவருக்கு சான்ஸாச்சும் கொடுத்துப்பாரு. ஜிட்டேஸ்வரை இறக்கிப்பார். லூகாஸ் பிராம்பில்லா ஆட வைக்கிற, கானஷில், சீமா அவன் எதுக்கு எடுத்துன்னு வந்தாருன்னே தெரிலங்க. போன மேட்ச் ஃபஸ்ட் ஹாஃபில் மனசாட்சியே இல்லாதவர் சீமாவை எடுத்துன்னு வந்து
வில்மர் ஜார்டன் தயவு செஞ்சு இறக்கிடு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். சீமாவெல்லாம் கொண்டு வராது, இஷ்டத்துக்கு காண்டாகுது. வில்மர் ஜார்டன் கீழே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இறக்கு. வில்மர் ஜார்டன் அட்டாக் பண்ணுவான். அந்த அந்த கிராஸே போடாதீங்க. வில்மர் ஜார்டனால் மடித்து கூட அடிக்க முடியுது, நம்ம பார்த்துருக்கோம். லூகாஸ் பிராம்பில்லாவை த்ரூ பாஸ் போட சொல்லுங்கள். அந்த டாக்டிஸாக கொஞ்சம் மாற்று. 4-2-3-1 நீ விளையாண்டதே இல்லைன்ட்ட, விளாண்டதே கிடையாது அவன். ஒரு 4-2-3-1 ஏன்னு எனக்கு தெரில. அது நீங்களே கண்டுபிடிச்சிங்க. 4-2-3-1 விளையாடலையா? ஏன்னா ஜம்ஷெட்பூரில் என்னப்பா பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டீங்க, அது வேறு ஃபார்மேஷன் ஆனான்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. சரி, நீ என்ன ஒன்றா பண்ணு, நீ 4-2-3-1 கூட விளாடாத, ஆனால் அந்த 4-4-2 மட்டும் தயவு செஞ்சு விளாடாத. 4-4-2 இந்த டீமுக்கு செட் ஆகலை. 4-4-2 விளாடாத. சீமாவை இறக்காத. இர்ஃபானை ஃபஸ்ட் ஹாஃப் உட்கார வச்சுட்டு செகண்ட் ஹாஃபை இர்ஃபானை நீ ஒரு ஸ்ட்ரைக்கர் பொசிஷனில் ஆடு. சீமா இருக்கிறதுக்கு இர்ஃபானே போதும். சீமாவை நீ ஒரு ஃபாரினரை வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி அவனை விளையாட வைக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சீமாவை இறக்காத. இர்ஃபான் நீ அது விளையாடட்டும். இதுதான் வேறு என்ன சொல்ல முடியுங்க. ஷார்ட்ஸ் எடு. நம்பர் ஆஃப் பாசஸில் இந்த சீசனில் ஹைதராபாத் நம்மளை விட முன்னாடி இருக்காங்க. எங்கே போய் முட்டிக்கிறது நம்மலாம் சொல்லுங்கள். நம்பர் ஆஃப் பாசஸில் ஹைதராபாத் நம்மளோட முன்னாடி இருக்காங்க. இதெல்லாம் என்னங்க சொல்கிறது. அதெல்லாம் வந்துட்டு விதி. எப்படி இருந்த சென்னையின் கிளப்பு இப்போ இந்த நிலைமையில் இருக்குது. ஒரு ஹைதராபாத் கிட்ட கூட ஒரு விக்ட்ரியை நம்மளால் அஷ்யூர் பண்ண முடியல. சரி விடுங்க, போனது போச்சு, ஆனது ஆச்சு. இவர் தான் சொல்லியிருக்காரு, ஓவன் காயில் தான் சொல்லியிருக்காரு, இது மாதிரி மாற்ற போகிறேன், ரீக்ரூப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணியா? ரீக்ரூப் பண்ணி இந்த மேட்ச்சை ஜெயிச்சின்னா திருப்பி மாற்றாத, அதே டீம் இருக்கட்டும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட வா. உன் டாக்டிக்ஸே தெரியல, ஒரு டாக்டிக்ஸோட வா. சென்னைன்னா அந்த ஃபியர்லெஸ் கேம். நீ ஜெயிக்கணும்னு நாங்கள் சொல்லலை, தோற்று கூட போ, அட்டாக் பண்ணு, கேமில் அந்த ஸ்பிரிட்டை காட்டு. இங்கே நாங்கள் வந்திருக்கோண்டா, ஜெயிக்க தானே வந்திருக்கோன்ற ஒரு மென்டாலிட்டியை காட்டு. எதுவுமே காட்டாமல் தோக்குறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கேமே ஒன்றுமே இல்லாத கேம், ஒன்றுமே உப்பு சப்பு இல்லாமல் ஒரு கேம் விளையாடுற மாதிரி இருக்குது. அதை மட்டும் மாற்றுங்க தயவு செஞ்சு. ஹைதராபாத் அட்டாக்கில் பெருசாக எதுவும் பண்ணுறது இல்லைங்க. டி பாக்ஸுக்கு வெளியில் ஆலன் பாலிஸ்டாக்கு பெருசாக காலில் மாட்டுறது கிடையாது பால். ஸோ அட்டாக்கில் எதுவும் பண்ணுறதில்ல. பட் நம்ம 2 ஃபுல் பேக்ஸ் ரபி வந்து உள்ளே கொண்டு வந்து கட் பண்ணி ஷாட் எடுக்கிறாரு, நிறைய ஷாட் எடுக்கிறாரு. 2 வாட்டி போஸ்ட்லலாம் பட்டுச்சு ரீசெண்ட் கேம்ஸில். ஸோ அங்கித் என்ன பாருங்கள், மந்தாராவ் தேசாய் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்சால் மந்தாராவ் தேசாய் பின்னாடியே தங்கிட்டோம். விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி இறக்குங்கன்னு சொல்லுவேன். மந்தாராவ் தேசாய்க்கு பதிலாக செய்ய மாட்டார். இவர் தான் விளையாடுவார். ஏன்னா அவங்க ஸ்கில் செட் மேலாம் நம்பிக்கை இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. பெருசாக அவங்க இல்லைன்னு சொல்லிவிட்டு அவரே சொல்லிட்டார். விக்னேஷ், கியானு, குர்கிரத்தெல்லாம் விடுங்க, அவர் தான் கோச்சு, கேட்டால் விட்ருங்க, அவர் விட்ருங்க. சரி, மந்தார் தான் விளையாட போகிறேன்னா மந்தார்கிட்ட இந்த கிளியர் பேனை சொல்லிவிடு. ரபி தயவு செஞ்சு ரபியை ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம். கார்னர்ஷீல்ட் ஷாட் எடுங்க. கார்னர்ஷீல்ட் ஓடுறீங்க, பால் வாங்குறீங்க, விங்ஸில் போகாதீங்க, தயவு செஞ்சு ஷாட் எடுங்க. ஷாட் எடுத்து வெளில போனாலும் பரவாயில்ல, சேவ் பண்ணாலும் பரவாயில்ல, ஷாட் எடுங்க. அதான் சொல்வேன். லூகாஸ் கொஞ்சம் லாங் ரேஞ்சஸை கம்மி பண்ணலாம். லூகாஸ் கொஞ்சம் பாருங்கள், லைக் எங்கேயாவது ஆப்ஷன் இருக்கான்றது இல்லை, ஆப்ஷனே இல்லை. அதனால தான் அவர் லாங் ரேஞ்சுக்கு போகிறாரு. பட் கொஞ்சம் சுற்றி கித்தி பாருங்கள், ஏதோ ஆப்ஷன் இருக்கான்றத. இந்த ஒரு விஷயந்தான். டஃப் ஃபிக்சர்ஸ் ஆர் ஹெட். ஹைதராபாத், மும்பை, பெங்களூரு, ஸோ இந்த மாதிரி டஃப்பான கேம்ஸ் தான் வருது. ப்ளே ஆஃப் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த கேம் பிளேயோடு இருந்தால் இன்னும் பாதி சீசன் கூட முடியலை. பட் ரொம்ப மட்டமான கேமை விளையாடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மட்டமான கேம் விளையாடிட்டு இருக்கோம். நீ ப்ளே ஆஃப் போனால் கூட நீ என்ன பண்ணுவ, அடுத்த போன முதல்ல குவார்ட்டர் ஃபைனல்ஸில் தோற்று வெளில வந்துடுவேன். அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளே ஆஃப் போனனால எனக்கு வருத்தம் கிடையாது. பட் ஏதாவது ஒரு கேம் பிளே காமிச்சிட்டு போகாமல் இருந்தால் பரவாயில்ல. எதுவுமே காட்டாமல் போகாமல் இருக்கிறது தான் வருத்தமாக இருக்குது. அவ்வளோ ஃபேன்ஸ் வராங்க, 10,000-12,000 பேர் வராங்கன்னா அவங்களுக்காக வச்சு விளையாடு. ப்ளே ஃபார் த பேட்ச், அவ்வளோதான். பேட்சுக்காக விளையாடு. ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம நிறைய பேசிட்டோம். ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கே 3 லைவ் பேசிட்டோம் சென்னை எஃப்சியை பற்றி. ஸோ பெருசாக அதிலே ஹைதராபாத்தை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதுதான். அட்டாக் பண்ணி விளையாடுங்க, பாலை கிரவுண்டில் வச்சு விளையாடுங்க, யூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய விங்ஸை யூஸ் பண்ணுங்கள். வின்சி பரோட்டாவெல்லாம் செகண்ட் ஹாஃப் இறக்காதீங்க. நீ குர்கிரத்கியான இறக்கலைன்னா வின்சி பரோட்டாவை செகண்ட் ஹாஃப் இறக்காது. அவங்க 2 பேரை இறக்கு. வின்சி பரோட்டாவை ஏன் எதை இறக்குற? வின்சிலாம்
சும்மா பாலை தூக்கிட்டு ஓடுறாரு. ரொம்ப நாள் பார்த்தாச்சு வின்சிக்கிட்ட இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் வாங்க. நல்ல ஸ்குவாடு இது, ரொம்ப நல்ல ஸ்குவாடு. இந்த ஸ்குவாடை யார் கையில் கொடுத்தாலும் நல்ல கேம் ஆடுவாங்க. ஓவன் காயில் மாதிரியான ஒரு கோச், நல்ல கோச். பட் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. வருத்தமாக தான் இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி ஹைட்ராபாத்தை ஜெயிப்போன்னு நம்புவோம். நம்பிக்கை தான். என்ன பண்ணுறது, ஹைட்ராபாத் கிட்ட கூட ஒரு வின் அஷ்யூர் பண்ண முடியல. ஈஸ்ட் பெங்கால் கிட்டே நான் தான் சொன்னேன், ஈஸ்ட் பெங்கால் கிட்ட கூட நம்ம ஜெயிப்போன்னு சொல்ல முடியலன்னு சொன்னால் தோத்துட்டோம். ஹைட்ராபாத் கிட்ட என்ன நடக்க போதோன்னு நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா, ஹைட்ராபாத் கிட்ட 3-0 ஆர் 2-1 சென்னைன்னு சொல்கிறேன். என்னடா இவ்வளோ கழிவு ஊற்றிட்டு சொல்கிறேன்னா, ஏதோ தோணுது, போல்ட் ப்ரெடிக்ஷனாகவே இருக்கட்டும். என்ன வந்தாலும் நம்ம கிளப் இல்லைங்க, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, எதாவது நடக்குதான்னு பார்ப்போமே. ஸோ 2-1 ஆர் 3-0 சென்னைன்னு சொல்கிறேன். எதையாவது ஃபைட் பண்ணி காட்டுங்கய்யா, அவ்வளோதான். ஸோ அடுத்து சென்னை எஃப்சி ரிவ்யூவில் ஜெயிச்சுட்டு பேசுகிற ரிவ்யூவாக இருக்கும் நம்ம நம்புவோம். ரொம்ப நாள் தோத்துட்டே பேசிகிட்டு இருக்கோம், ஜெயிச்சுட்டு பேசுகிற ஒரு ரிவ்யூவாக இருக்கும் நம்புவோம். பிலீவ் இன் ஓவன் காயில்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஐ டோன்ட் ஹவ் எனி பிலீவ் இன் ஓவன் காயில். பட் பிலீவ் இன் பிளேயர்ஸ், பிலீவ் இன் சர்டன் பிளேயர்ஸ் லைக் கியான், குர்கிரத், கானஷி, லூகாஸ் பிராம்பில்லா, இவங்களெல்லாம் பிலீவ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ஏதாச்சும் எதாவது கோல் கீல் வருது, மேட்ச் ஜெயிக்கிறோமான்னு பார்ப்போம். பேக்கில் ரயான் எட்வர்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ ஜெயிப்போம் நம்புவோம். ஜெயிச்சுட்டு ஒரு நல்ல லைவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.